So hello students, நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஐசோமெரிசத்துல ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அதுக்கான ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் ஐசோமெரிசம் அப்படினா என்னன்னு தெரிஞ்சுப்போம். சோ ஐசோமெரிசம் அப்படிங்கிறது நீங்க ஆர்கானிக்ல நிறைய டைம் படிச்சிருப்போம். நம்ம ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடும் அவ்வளவுதான், வெவ்வேறு அமைப்பு வாய்ப்பாடும் கொண்ட சேர்மங்களை தான் ஐசோமெரிசம் மாற்றியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க அணைவு சேர்மங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் மைய உலோக அணு அல்லது அயனியை சுற்றி ஈனிகள் புறவெளியில் வெவ்வேறு வகைகளில் அமைவதால் மாறுபட்ட இயற் மற்றும் வேதி பண்புகளை பெற்றிருக்கக்கூடிய அணைவு சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது மைய உலோக அயனியில் ஈனிகள் வெவ்வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதனுடைய டைப்ஸ் மேஜராக இருக்கக்கூடிய ரெண்டு டைப்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், இன்னொன்று ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அப்படிங்கிறது சேம் ஃபார்முலா பட் ஹாவ் டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ் அமாங் தேர் கான்ஸ்டியூவன்ட் ஆட்டம்ஸ். அதாவது மைய உலோக அணுவும் ஈனிக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிணைப்பு இருக்கு இல்லையா, அதில் மாற்றம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படிங்கிறது மைய உலோக அயனியை சுற்றி புறவெளியில் முப்பரிமாண அமைப்பில் ஏற்படக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், இதுதான் நம்ம வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அல்லது புறவெளி மாற்றியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசத்தில் மேஜராக 4 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அயனியாதல் மாற்றியம், கரைப்பானேற்ற மாற்றியம், இணைப்பு மாற்றியம், அணைவு மாற்றியம். ஸ்டீரியோ ஐசோமெரிசத்தை புறவெளி மாற்றியத்தை வடிவ மாற்றியம், ஒளி சுழற்சி மாற்றியம் சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த 4 ஐசோமெரிசம் அதுக்கான எக்ஸாம்பிள் அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு அயனியாதல் மாற்றியத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அயனியாதல் மாற்றியம் அப்படிங்கிறது எதிர்மாறு அயனிகள் அணைவு உட்பொருளில் உள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஈனிகளுடன் பரிமாற்றம் அடைதல், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கவுண்டர் அயான்ஸ், இது இம்பார்ட்டன்ட், வித் ஒன் ஆர் மோர் லிகான்ஸ் இன் த கோஆர்டினேஷன் என்டிட்டி. கோஆர்டினேஷன் ஸ்பியர் உள்ள நெகட்டிவ் அயானும் கவுண்டர் அயனாக இருக்கக்கூடிய நெகட்டிவ் அயானும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிச்சு அப்படின்னாக்கா அதனால் கிடைக்கக்கூடிய மாற்றியங்கள் தான் இந்த அயனைசேஷன் ஐசோமெரிசம் ஆர் அயனியாதல் மாற்றியம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரையும் பாருங்கள், PTEN twice Cl twice Br2. இங்கே PTEN twice Br2 Cl2. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? கவுண்டர் அயானோ இந்த ஸ்பேரில் இருக்கக்கூடிய Cl மைனஸ் அப்படிங்கிற லிகாண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னாக்கா நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இதை தான் நம்ம வந்து அயனியாதல் மாற்றியம் அல்லது அயனைசேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? CrNH34 Cl Br NO2. இங்கே NO2 அப்படிங்கிறதும் நெகட்டிவ் அயான் தான், Br மைனஸ் அப்படிங்கிறதும் நெகட்டிவ் லிகான் தான். அப்போ ரெண்டுமே எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்த NO2 ஸ்பியர் உள்ளேயும் Br மைனஸ் அப்படிங்கிறது கவுண்டர் அயானாவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிச்சு அப்படின்னாக்கா நமக்கு அயனியாதல் மாற்றியம் அப்படிங்கிறது கிடைக்குது. இங்கே இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பாருங்கள். எஸ், இந்த NO2வும் Cl மைனஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் லிகான் தானே, அது ரெண்டு வேணாலும் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சர் ட்ராப் பண்ண முடிஞ்சுனாக்கா அதுவும் நமக்கு அயனியாதல் மாற்றியத்துக்கான எக்ஸாம்பிள் தான். ஓகே சார், இதனுடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது எந்த ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதனுடைய முக்கியமான பண்பு gives different ions in solution. கரைசலில் வெவ்வேறு அயனிகளை தருகின்றன. நமக்கு தெரியும் ஒரு காம்ப்ளெக்ஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா சொல்யூஷனில் காம்ப்ளெக்ஸ் அயனாகவும் அதனுடைய கவுண்டர் அயன் தனியாகவும் பிரியும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய லிகாண்ட் என்னவா மாறாது, கண்டிப்பாக இண்டிவிஜுவல் அயன்ஸை கொடுக்காது. அப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷனில் எப்படி அயனியாகுதுன்னு பார்க்கலாமா? சார் நான் இப்போ வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அதை நம்ம ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு ரெண்டுலேயுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா AgNO3 ஆட் பண்ணுறோம். AgNO3 அப்படிங்கிறது சில்வர் நைட்ரேட். ரெண்டு டெஸ்ட் டியூப்பில் ரெண்டு சொல்யூஷன் எடுத்திருக்கோம். ரெண்டுலேயுமே AgNO3 ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஷேக் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கும்? இங்கே என்னென்ன அயன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்? எனக்கு PTEN twice 2 Br மைனஸ். சார்ஜ் என்ன இருக்கும் இங்கே? ஸோ இது டோட்டலாக -2, அப்போது இங்கே +2, ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே ஒரு Cl2 இருக்குது. ஸோ Cl2 ஸ்பேருக்குள்ளே நமக்கு இருக்கும் +2. இந்த மாற்றியமாக இருந்துச்சுன்னா என்ன காம்ப்ளெக்ஸ் அயன் சிம்பிள் அயனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்? ஸோ PTEN twice Br2, இங்கேயும் அதே 2 + தான் சார்ஜ் அண்ட் 2Cl மைனஸ்.
ஸோ AgNO3 விட எந்த அயன் ரியாக்ட் ஆகும்? காம்ப்ளெக்ஸ் அயனா இல்லை சிம்பிள் அயனா? அதாவது அணைவு அயனியா அல்லது எளிய அயனியா? கண்டிப்பாக யார் தான் ரியாக்ட் பண்ண போகிறாங்க? எளிய அயனி தான் ரியாக்ட் பண்ணும். அப்போ AgNO3 Br மைனஸோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னாக்கா AgBr கிடைக்கும். இட் இஸ் எ precipitate. இங்கே AgCl அப்படிங்கிறது precipitate கிடைக்கும். ரெண்டுத்தோட கலரும் AgCl அப்படிங்கிறது ஒயிட் precipitate, AgBr அப்படிங்கிறது எல்லோ precipitate. ஸோ என்ன காம்பவுண்ட் என்ன ஐசோமெரிசம் அப்படின்னே சொல்லாமல் ரெண்டு காம்ப்ளெக்ஸையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா AgNO3 ஆட் பண்ணும்போது எல்லோ கலர் சொல்யூஷனை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்காங்க. ஒயிட் கலரை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்காங்க அப்படிங்கிறது மீனிங். ஸோ AgNO3 வச்சு நம்மளால் எந்த ஸ்ட்ரக்சர் பாசிபிள் அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ண முடியும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதுலேயும் AgNO3 ஆட் பண்ணுவோமா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் அதே மாதிரி நம்ம சொல்யூஷன் எடுத்துகிட்டு AgNO3 ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா இதில் கவுண்டர் அயனா NO2 மைனஸ் இருக்கும், இங்கே கவுண்டர் அயனா Br மைனஸ் இருக்கும். அப்போ AgNO3 ஆட் பண்ணதுக்கப்புறம் NO2 கூட AgNO3 precipitate கொடுக்காது, அப்போ இங்கே எந்த கலரும் கொடுக்காது. நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு காம்பவுண்ட் கலர் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்கோம். நமக்கு இங்கே AgBரோட precipitate ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது எல்லோ கலராக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸில் எல்லோ கலர் precipitate இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் கொடுக்கும், இந்த ஸ்ட்ரக்சர் எல்லோ கலர் precipitate கொடுக்காது. ஸோ அப்போ கரைசலில் உருவாகக்கூடிய அயனிகளை வச்சு நம்மளால் இந்த அயனியாதல் மாற்றியத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு கவுண்டர் அயனா சல்பேட் அயன் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் பேரியம் குளோரைடு ஆட் பண்ணும்போது பேரியம் சல்பேட் நம்ம ஒயிட் கலர் precipitate கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி சால்வேட் ஐசோமெரிசம் அல்லது கரைப்பானேற்ற மாற்றியம். இங்கே பாருங்கள், தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீ சால்வன்ட் மாலிகுல்ஸ் such as water, ammonia, alcohol in the crystal lattice with a ligand in the coordination entity. ஸோ ஒரு கரைப்பான் மூலக்கூறு கோஆர்டினேஷன் ஸ்பேர் உள்ளேயும் வெளியே எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாக்கா அதை இந்த கேட்டகரியில் கொண்டு வரும். ஸோ எக்ஸாம்பிளாக நம்ம வந்து இந்த இடத்துல வாட்டர் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே Cr H2O6 Cl3, இதில் பாருங்கள் குரோமியத்தோட 6 அக்வா மாலிகுல்ஸ் லிகாண்ட் இருக்குது, இங்கே 5 தான் இருக்குது. அப்போ ஒரு குளோரின் ஸ்பியர் உள்ளேயும் ஒரு H2O கவுண்டர் அயனமும் வெளியில் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இங்கே 2 Cl 2 H2O எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இங்கே எல்லாத்துலேயுமே வாட்டர் மாலிகுல் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால அது ஒரு சால்வெண்ட், அதனால் இதை ஹைட்ரேட் ஐசோமெரிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹைட்ரேட் அல்லது நீரேற்ற மாற்றியங்கள். ஸோ இது எல்லாமே கலர் வெவ்வேறு இருக்கும். வாட்டர் மாலிகுல் வெளியில் இல்லைனாக்கா வயலட் ஆர், ஒரே ஒரு வாட்டர் மாலிகுல் கவுண்டர் அயனாக இருந்துச்சுனாக்கா பேல் கிரீன் கலர், 2 வாட்டர் மாலிகுல் இருந்துச்சு அப்படின்னாக்கா டார்க் கிரீன் கலராக இருக்கும். ஸோ இங்கேயும் 2 லிகாண்ட் தானே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, இது ஏன் நம்ம அயனியாதல் மாற்றியம்னு சொல்லக்கூடாது? ஸோ இட் இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் அயனைசேஷன் ஐசோமெரிசம். ஏன் எக்ஸாக்டாக அயனியாதல் மாற்றத்தில் கொண்டு வரல அப்படின்னா இங்கே ஒரு நியூட்ரல் மாலிகுலும் ஒரு நெகட்டிவ் லிகாண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நம்ம அயனியாதல் மாற்றத்தில் டெஃபினேஷன் பார்த்தோம், என்ன பண்ணணும், எதிர்மாறு அயனிகள் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். அதாவது கவுண்டர் அயனும் நெகட்டிவ் லிகாண்டாக இருக்கணும், ஸ்பியரில் இருக்கிறதும் நெகட்டிவ் லிகாண்டாக இருக்கணும். அது ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா தான் அதை அயனியாதல் மாற்றத்தில் கொண்டு வர முடியும். ஸோ இந்த பேர் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அதை நம்ம கரைப்பானேற்ற மாற்றியங்கள் அல்லது நீரேற்று மாற்றியங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா எல்லாமே CrCl3.6H2O தான். நம்ம டெஃபினேஷன்லேயே பார்த்தோம், ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு, லிகாண்டுக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் மட்டும்தான் டிஃபராக இருக்குன்னு பார்த்தோம். இங்கே என்ன டிஃபர் ஆகுது? ஆமாம், இங்கே குரோமியம் வாட்டரில் யார் டோனர் ஆட்டம், வழங்கிய அணு ஆக்சிஜன். ஸோ 6 CrO பாண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இங்கே 5 CrO பாண்டு தான் இருக்கும். அதாவது O அப்படிங்கிறது இந்த இடத்துல வாட்டர் லிகாண்டாக இருக்கும்போது அது டோனர் ஆட்டம், ஒரு CrCl பாண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அங்கே CrO பாண்ட் 4ம் CrCl பாண்ட் 2ம் இருக்கும். ஸோ அப்போது மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருந்தாலும் இந்த பாண்டிங்கில் டிஃபர் ஆகிறதுனால இதை நம்ம ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் கேட்டகரியில் வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது பார்க்கலாமா? ஸோ அடுத்தது லிங்கேஜ் ஐசோமெரிசம் அல்லது இணைப்பு மாற்றியங்கள். இது ஒரு ஸ்பெஷல் லிகாண்டால் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது. நம்ம லிகாண்டோட டைப்ஸ் பார்க்கும்போது பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல் லிகாண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் ஒன்று பார்த்தோம் இல்லையா?
ஆமாம் NO2 எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தோம் நம்ம NO2 SCN மைனஸ்லாம் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஆம்பிடிடென்ட் லிகாண்ட் இரு முனை வழி பிணைப்புறும் இனி தன்னிடம் உள்ள வெவ்வேறு வழங்கிய அணுக்களின் மூலம் மைய உலோக அயனியுடன் பிணைப்பினை ஏற்படுத்தும். அப்போ இந்த இடத்துல இந்த ஐசோமர்சம் நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்பியர் உள்ள கோஆர்டினேஷன் ஸ்பியரில் ஆம்பிடிடென்ட் லிகாண்ட் இருந்தால் மட்டும்தான் லிங்கேஜ் ஐசோமரிசம் அப்படிங்கிறது பாசிபிள். ஸோ நம்ம கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான ட்ரிக்கும் தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். CrNH3 5NO2 2+. இங்கே நம்ம அதே மூலக்கூறு வாய்ப்பாடு தான். ஆனால் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கோபால்ட் அப்படிங்கிற மைய உலோக அயனி கூட நைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கும். இங்கே கோபால்ட்டோட ஆக்சிஜன் அட்டாச் ஆகிருக்கும். ஸ்ட்ரக்சர் பார்ப்போமா. ஸோ இதில் ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், இங்கே கோபால்ட் நைட்ரஜனோட பாண்டில் இருக்குது, இங்கே கோபால்ட் ஆக்சிஜன் கூட பாண்டில் இருக்குது. ரெண்டுத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு ஒன்று தான். லிகாண்டும் எங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் ஆகலை. ஆனால் ஆம்பிடிடென்ட் லிகாண்ட் அப்படிங்கிறது மோர் தென் ஒன் டோனர் ஆட்டம் வழியாக மைய உலோக அணு கூட பாண்டை ஃபார்ம் பண்ணும். அப்போது ஆம்பிடிடென்ட் லிகாண்ட் ஸ்பியருக்குள்ளே இருந்துச்சுனாக்கா இட் ஃபார்ம்ஸ் லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஸோ லாஸ்ட்டாக 4வது ஐசோமெரிசம், அணைவு மாற்றியங்கள் அல்லது கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். இதை கண்டுபிடிக்கிறது இன்னும் ஈஸி. ஸோ ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஈனிகள் நேர் மற்றும் எதிர் அணைவு உட்பொருட்களிடையே பரிமாற்றம் அடைதல். ஸோ இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஒன் ஆர் மோர் லிகான்ஸ் பிட்வீன் தி கேட்டயானிக் அண்ட் தி ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். அப்போது இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ CONH3 6 எடுத்துக்கிட்டோம், CrCN6 எடுத்துக்கிட்டோம். டெஃபினேஷனில் பாருங்கள், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஈனி. அப்போது இது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், இவங்க ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். சார்ஜ் எவ்வளோ இருக்கும், 3+, இங்கே 3-. ஸோ இதான் நமக்கு சார்ஜ். இப்போ இந்த 6 லிகாண்டும் ரெண்டுலேயுமே எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாக்க என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் நமக்கு. ஸோ CrNH3 6 COCN6 அப்படிங்கிறது கிடைக்கும். ரெண்டுலேயுமே சார்ஜ் சேமாக தான் இருக்குது. இங்கே மைய உலோக அணு எக்ஸ்சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுதா, கோபால்ட்டும் குரோமியமும் இல்லை, லிகாண்ட் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன ரீசனால் இங்கே எழுதுகிறோம் அப்படின்னாக்கா இட் இஸ் ஏ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், இவங்க ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் எழுதும்போது ஃபஸ்ட்டு கேட்டயான் தான் எழுதுவோம், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், ஆனயான் எழுதுவோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல இப்படி எழுதியிருக்குமே தவிர இங்கே லிகாண்ட் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மைய உலோக அணு எக்ஸ்சேஞ்ச் ஆகலை. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. ஸோ PTNH3 4 2+, PDCl4 2-. ஸோ இது நேர்மின் அணைவு எதிர்மின் அணைவு ரெண்டுலையும் இருக்கக்கூடிய லிகான்ஸ் டோட்டலாக எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாக்கா PDNH3 PTCl4 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போது இதுவும் நமக்கு அணைவு மாற்றியத்துக்கு எடுத்துக்காட்டு. இந்த பேர் டோட்டலாக சொன்னீங்க அப்படின்னா தான் அணைவு மாற்றியத்துக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இது வரல ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸில் இருக்கக்கூடிய 4 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போது இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாமில் ப்ரீவியஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். தி காம்பவுண்ட் CrH2O6Cl3 and CrH2O4 Cl2 Cl.2H2O ரெப்ரசன்ட் கீழே 4 சாய்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸும் என்ன டைப் ஆஃப் ஐசோமர்ஸ் தான் ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. யாருங்க எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஸோ வாட்டர் அண்ட் Cl, ஒரு கரைப்பான் மூலக்கூறும் கவுண்டர் அயனாக இருக்கக்கூடிய Cl தான் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் ஏ ஹைட்ரேட் ஐசோமெரிசம். வாட்டர் மாலிகுல் இருக்கிறதுனால இதை நீரேற்று மாற்றியும் சொல்லலாம், இல்லை பொதுவாக கரைப்பான் ஏற்ற மாற்றியும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க தேவையில்லை. பிணைப்பு மாற்றியும் அப்படின்னா ஆம்பிடென்ட் லிகாண்ட் இருக்கணும், உள்ளுக்குள்ள ஆம்பிடென்ட் லிகாண்ட் இல்லை. ஸோ ஈனி மாற்றியம் அப்படிங்கிறது ஈனியோட மூலக்கூறு வாய்ப்பாடு ஒரே மாதிரி இருக்கும். அங்கே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரை ஈனி ஃபார்ம் பண்ணுச்சுனாக்கா அதை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸோ இது ரெண்டுலேயும் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ கார்பன் 3 இருக்குது, C3, இங்கேயும் C3 தான். ஹைட்ரஜன் 3 4 6 8 10. ஸோ H10 2 நைட்ரஜன் மாலிகுல் இருக்குது. ஆனால் 2 ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்கு இல்லையா. அப்போது இங்கே நைட்ரஜனும் இந்த நைட்ரஜனும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டோமோட பாண்டாக ஃபார்ம் பண்ணும். அப்படி பாண்டாக ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னாக்கா ஸோ 1 2 3 4 5 ஒரு 5 மெம்பர்ட் ரிங் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இந்த லிகான் சென்ட்ரல் மெட்டலோட பாண்டை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா 1 2 3 4 5 6. ஸோ 6 மெம்பர்ட் ரிங் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணும். ஸோ லிகாண்டோட மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்குது, அது
மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுனாக்கா அதை நம்ம ஈனி மாற்றியம்னு சொல்லுவோம். இங்கே அதுக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ இதுவும் நமக்கு ராங் ஆன்சர். ஏதுமில்லை, நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நீரேற்று மாற்றியம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2, நீரேற்று மாற்றியம் அல்லது ஹைட்ரேட் மாற்றியம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அணைவு சேர்மங்கள் CONH36 CrCN6 மற்றும் CrNH36 COCN6 எந்த வகை மாற்றியத்திற்கு உதாரணமாகும்? நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரைட், அணைவு மாற்றியம் தான் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். எகைன் வடிவ மாற்றியம் அப்படிங்கிறது இங்கே இல்லை, ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பாசிபிள் கிடையாது. அயனியாதல் மாற்றியம் அப்படின்னாக்கா கவுண்டர் அயன் இருக்கணும். இங்கே காம்ப்ளெக்ஸ் கேட்டையானும் காம்ப்ளெக்ஸ் ஆனையானும் இருக்குது. இணைப்பு மாற்றியம் அப்படின்னா இருமுனை வழி பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய லிகாண்ட் இருக்கணும், அதுவும் இல்லை. அப்போ ஆன்சர் அணைவு மாற்றியம். ஜஸ்ட் நம்ம கான்செப்டில் பார்த்தோம் இல்லையா, சேம் எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், ரொம்ப அருமையான கொஷின். நம்பர் ஆஃப் ஐசோமர் PTNH34 CuCl4 காம்ப்ளெக்ஸ் ஆர். இந்த காம்ப்ளெக்ஸுக்கு மாற்றியங்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. நம்ம திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதனுடைய ஸ்ட்ரக்சர் நான் இதை எழுதிக்கிட்டேன், நான் டேரெக்டாக அதை எடுத்துக்கிட்டோம். நமக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ் கேட்டையானோ காம்ப்ளெக்ஸ் ஆனையானோ இருக்குது. ஸோ Cu2+ அப்படின்னாக்கா இங்கே -4, அப்போது இதனுடைய சார்ஜ் -2, இங்கே +2. ஸோ காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் காம்ப்ளெக்ஸ் ஆனையான் எழுதியாச்சு. இது என்ன ஐசோமர் கொடுக்கும்? அணைவு மாற்றியம், கோஆர்டினேஷன் ஐசோமர் தான் நமக்கு கொடுக்கும். ஸோ 4 லிகாண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள், CuNH34 PtCl4. ஸோ இங்கே சார்ஜ் இங்கே 2+, இவங்க காம்ப்ளெக்ஸ் ஆனையான் கொடுத்தாச்சு. இன்னும் 2 ஆன்சர் டிக் பண்ணிட முடியுமா? முடியாது. என்ன காரணம்னா டெஃபினேஷன் நம்ம பார்த்தோம் பாருங்கள், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஈனிகள், அதாவது எல்லா ஈனியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா ஒரு ஈனியாகவும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அது காம்ப்ளெக்ஸ் கேட்டையானாவும் காம்ப்ளெக்ஸ் ஆனையானாவும் இருக்கணும். அது மட்டும்தான் இங்கே கண்டிஷன். இங்கே எல்லா லிகாண்டையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. NH3 4Cl டோட்டலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போது ஒரு லிகாண்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோமா? ஸோ ஒரு NH3யும் ஒரு Cl மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்குமா? ஸோ இந்த அமைப்பில் தானே இருக்கும். PTNH3 thrice ஒரு Cl உள்ளே வந்திருக்கு, CuCl3 ஒரு NH3 அங்கே போயிடுச்சு. இப்போ சார்ஜ் பார்க்கணும் இல்லையா, ஆல்ரெடி இங்கே பிளாட்டினம் 2+ல் இருந்துச்சு, குளோரின் -1 அப்படின்னாக்கா டோட்டல் சார்ஜ் +1. காப்பர் 2+, குளோரின் -3 அப்படின்னாக்கா டோட்டல் சார்ஜ் இங்கே -1. ரைட், ஒரு லிகாண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். இப்போ 2 NH3 2 Cl எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்குமா? ஸோ இங்கே என்ன சார்ஜ் இருக்கும்? ஸோ பிளாட்டினம் +2, 2 குளோரைடு இருக்குது, ஸோ -2, டோட்டல் சார்ஜ் 0. இப்போ இங்கும் நமக்கு 0 தான் இருக்கும். காப்பர் +2 2 குளோரைடு, ஸோ -2, டோட்டல் சார்ஜ் 0. ஸோ ஒரு லிகாண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம், 2 லிகாண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம், 3 லிகாண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோமா? 3 NH3 அங்கேயும் 3 Cl இங்கேயும் நம்ம கொண்டு வந்தோம்னாக்கா இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்குமா? CuCl NH3 thrice PtNH3 Cl3. ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் எழுதணும், அதனால் நான் காப்பர் காம்ப்ளெக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், ஸோ இது +2 -1 அப்படின்னா டோட்டல் சார்ஜ் +1, இங்கே -1. 4 லிகாண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருது. எவ்வளோ ஸ்ட்ரக்சர்? 5ன்னு ஆன்சர் போயிடலாமா? இல்லை, இதில் தான் ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் காம்ப்ளெக்ஸ் ஆனையான் பேராக இருக்கணும். இங்கே பாருங்கள், இது +2 -2 காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் ஆனையான் பேராக இருக்குது. இங்கே காம்ப்ளெக்ஸ் கேட்டையானும் காம்ப்ளெக்ஸ் ஆனையானும் ஒரு ஜோடி மாதிரி இருக்குது நமக்கு. ஆனால் இந்த இடத்துல ரெண்டுமே எப்படி இருக்குது? நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அப்போது இட் இஸ் நாட் ஏ கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். அப்போ இந்த எக்ஸாம்பிளை நம்ம அணைவு மாற்றியத்துக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்க முடியாது. ஸோ 1 2 3 4 இந்த 4 அமைப்புகள் தான் இந்த சேர்மத்துக்கான மாற்றியங்களின் எண்ணிக்கை. அப்போ எவ்வளோ ஆன்சர் நமக்கு மாற்றியங்கள் கிடச்சிருக்கு? 4 மாற்றியங்கள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடியது தான் ஆன்சர். ஸோ எல்லா லிகாண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா 2 மாதிரி தெரியும், பட் இது ஆன்சர் கிடையாது. 3 எங்கேயுமே நமக்கு ஆன்சர்லாம் வராது. 5 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ஆனால் இதில் ஒன்று நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால அதை விட்டுட்டோம். பேலன்ஸ் 4 இருக்கக்கூடிய ஐசோமர்ஸ் மட்டும்தான் கவுண்டில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர்
4 அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்ஷன் 3ல இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுத்துட்டாங்க, ரெண்டுத்தையும் நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸில் CONH35NO2 CONH35ONO என்ன மாற்றியம்? ஆம்பிடேட்டட் லிகாண்ட் இருக்கு, அதான் நம்ம ONO அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இணைப்பு மாற்றியம். ஸோ ஆப்ஷன் ஏ இங்கே இணைப்பு மாற்றியம். ஆப்ஷன் பி CRNH36 நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, கொஸ்டினில் கூட பார்த்தோம். என்ன மாற்றியத்தை ஃபார்ம் பண்ண போகுது? அஃப்கோர்ஸ் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். இங்கே SO4 நெகட்டிவ் லிகாண்ட், BRும் நெகட்டிவ் லிகாண்ட் தான், ரெண்டுமே இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போது அயனியாதல் மாற்றியம் அயனைசேஷன் ஐசோமெரிசத்துக்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு. எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள். இங்கே வாட்டர் மாலிகுல் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா அதை நீரேற்று மாற்றியம் அல்லது ஹைட்ரேட் ஐசோமெரிசம்னு பார்த்தோம். ஜென்ரலாக கரைப்பானேற்ற மாற்றியம்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் டிக்கு மேட்ச் எங்கே இருக்குனாக்கா 4ல் இருக்குது. ஸோ ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ பி வந்து டேரெக்டாக மேட்ச் பண்ணிட்டாங்க, நம்ம நேரடியாக ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஸோ ஆன்சர் கரெக்டாக கான்செப்ட் அப்ளை பண்ணி எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ பி 2C டிக்கு வந்து 4. ஸோ எங்கள் ஆப்ஷனில் பாருங்கள் B2 வேறு பாருங்கள், இது கண்டுபிடிச்சாச்சுனாலே வேறு சாய்ஸே இல்லை, நம்ம ஆன்சரை கொண்டு வந்துட முடியும். ஸோ ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ A3 இணைப்பு மாற்றியம், B2 அணைவு மாற்றியம், C1 அயனியாதல் மாற்றியம், D4 கரைப்பானேற்ற மாற்றியம். ஸோ இந்த மேட்ச் டைப் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. ஸோ இது எல்லாமே நம்ம கேட்டிருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்லேருந்து ரொம்ப லிமிட்டடாக தான் எக்ஸாம்பிளும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதை வச்சு தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். CrH2O6 Cl3 CrH2O5 கொஷின் படித்து முடிச்சிட்டிங்களா? நீரேற்று மாற்றியம் தான். ஆனால் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபுல்லாக பார்த்தலாமா? ஆகிய அணைவு சேர்மங்களில் காணப்படும் மாற்றியம். ஸோ மாற்றியம் கண்டுபிடிச்சிட்டிங்க, கரைப்பானேற்ற மாற்றியம் அல்லது நீரேற்று மாற்றியம். மற்றும் இன்னும் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், மைய உலோக அயனியின் அணைவு எண் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துலேயும் கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவோமா? ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் ஆட்டம் கூட எவ்வளோ டோனர் ஆட்டம்ஸ் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான். இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே மோனோடென்டேட் லிகாண்ட் தான், அப்போ டென்சிட்டி 1 தான். இப்போது இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஸோ 5H2O 1Cl மைனஸ், ஸோ 6. இங்கவும் 4 + 2 அப்படின்னா 6. இப்போ மைய உலோக அயனியின் அணைவு எண் 6 எங்கே சாய்ஸில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் 1ல் 2 கொடுத்துருக்காங்க, 4 4 இது எல்லாமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 2 3 கிடையாது. அப்போ யார் தான் ஆன்சர்? ஆப்ஷன் 4. இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் காணப்படும் மாற்றியம் கரைப்பானேற்ற மாற்றியம், மைய உலோக அயனியோட அணைவு எண் கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? ஸோ கீழ்கண்ட அணைவு சேர்மங்களில் இணைப்பு மாற்றியம் மற்றும் அயனியாதல் மாற்றியம் இரண்டையும் காட்டுவது எது? இணைப்பு மாற்றியம் அப்படின்னா என்ன லிகாண்ட் இருக்கணும்? ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸில் எங்கே ஆம்பிடென்ட் லிகாண்ட் இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. அடுத்தது அயனியாதல் மாற்றியம்னா கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு உள்ளேயும் கவுண்டர் அயனும் நெகட்டிவ் அயனாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு NO2 பாருங்கள், ஆப்ஷன் 3ல் இல்லை. அப்போ ஆப்ஷன் 3 கண்டிப்பாக ஆன்சராக வர முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு சாய்ஸை செக் பண்ணலாமா? ஸோ ஆப்ஷன் 1 பாருங்கள், NO2 இருக்குது, இணைப்பு மாற்றியத்தை கொடுக்க முடியும், ஆனால் வெள்ளை என்ன லிகாண்ட் தான் இருக்குது, அதே NO2 தான். இந்த ரெண்டு லிகாண்டும் நெகட்டிவ் லிகாண்டாக இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் ஆனால் எகெயின் நமக்கு அதே ஸ்ட்ரக்சர் தான் கிடைக்கும். அப்போது இந்த ஆப்ஷன் 1ல் கொடுத்துருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் அயனியாதல் மாற்றியத்தை கொடுக்காது. ஸோ அயனைசேஷன் ஐசோமெரிசம் நாட் பாசிபிள் இன் திஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் பார்ப்போம். ஸோ இங்கே NO2 இருக்குது, இங்கே என்ன தான் பண்ணியிருக்காங்க, கவுண்டர் அயனும் NO2. ஸோ ஸ்பியரில் இருக்கிறது NO2, கவுண்டர் அயனும் NO2 ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆனால் என்ன ஃபார்ம் பண்ண முடியாது, எகைன் அயனைசேஷன் ஐசோமெரிஸை ஃபார்ம் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஆப்ஷன் 3யை எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்ஷன் 4 தான் ஆன்சராக இருக்க முடியும். செக் பண்ணிடலாமா? ஸோ இங்கே பாருங்கள், CONO2 ஆம்பிடென்ட் லிகாண்ட் இருக்குது, இது ONO ஆக்சிஜன் வழியாக பாண்டை ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னாக்கா இணைப்பு மாற்றியத்தை கொடுக்கும். வெளில என்ன கவுண்டர் அயன் பாருங்கள், Cl. அப்போ இந்த NO2 Cl ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிச்சு அப்படின்னாக்கா ஒரு செட் அயனியாதல் மாற்றியம் கிடைக்கும். அப்போது ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர்.
ஏன்னா இங்கே ஆமாம் இங்கே பிஆரும் நெகட்டிவ் லிகாண்ட் தான். அப்போ அதுவும் என்ன பண்ணலாம், Cl மைனஸோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா அதுவும் அயனியாதல் மாற்றியம் தான். ஸோ NO2 Cl இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆர் பிஆர் மைனஸ் Cl மைனஸ் அதுவும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்ஷன் 4ல் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் இணைப்பு மாற்றியம் அயனியாதல் மாற்றியம் ரெண்டுத்தையும் கொடுக்கும். அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. ஸோ இதுவரையில் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசத்தில் இருக்கக்கூடிய 4 டைப் கேட்டகரி என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அயனியாதல் மாற்றியம், கரைப்பானேற்ற மாற்றியம், இணைப்பு மாற்றியம், அணைவு மாற்றியம். இந்த 4 மாற்றியத்திலேருந்து ப்ரீவியஸ் இயரில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் எப்படி ஷார்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் ஸ்டீரியோ ஐசோமெரிசம் என்ன அப்படின்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.